ஆல். ஸோ உடுமலையில் நாங்கள் இருந்த வீடை காலி பண்ணும்போது எடுத்த ஒரு சின்ன குட்டி vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது எப்போது எடுத்த வீடியோனால இன்ட்ரோ நான் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஆல், வெல்கம் பேக் டு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் 11th 12th படிக்கிறதுக்காக ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு வீடு ரெண்ட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடை நம்ம எக்ஸாம் முடிஞ்சோடனே காலி பண்ணோம் இல்லையா, அப்போ எடுத்த vlog தான் இது. ஸோ இந்த டைம் நான் உங்களுக்கு அதை அழகாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல், சரி ஓகே இது நம்ம ஒரு vlog-ஆகவே போட்டலாம் இன்றைக்கி நடக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான். ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப நாளாகவே ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அது என்னோடய ஃபேஸ் ரொம்ப கிளியர் பண்ணுற ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் நான் ஹிமாலயாவில் என்ன கிடச்சாலும் அதில் விதவிதமாக இருக்குது, எல்லா கலர்லேயும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம், நிறைய ஆயிடுச்சு, உள்ளே போட்டுக்கலாம். ஃபைனலி இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறத பார்த்தா உங்களுக்கே ரொம்ப என்னது இது இப்படி பண்ணுறேனேன்னு உங்களுக்கு தோணலாம். பட் என்ன அப்படின்னா, எனக்கு நல்ல ஒரு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால நான் எப்படி சொல்ல, நான் தூங்கி எந்திரிச்சாலும் என்னோடய மூஞ்சி இன்னும் தூக்கத்திலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஆனால் நல்லா தான் இருப்பேன். பட் ஸ்டில் என்னோடய ஃபேஸ் நான் ரொம்ப டல்லாக இருக்கேன், இன்னும் தூக்கத்தில் இருக்கேன் அந்த மாதிரி காட்டும். அதனால தான் நான் இந்த ஃபேஸ் வாஷை போட்டு நல்லா மூஞ்சிக்கு மசாஜாக கொடுத்து, சரி இப்போயாச்சும் நம்ம தூங்கின மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இதை நான் பண்ணேன். ஆனாலும் நான் என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் ஸ்டில் நான் பண்ணாத மாதிரி தான், தூங்கி எழுந்த மாதிரி தான், குளிக்காத மாதிரி தான். மெயினாக என்னோடய ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். அதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை எனக்கு. ஸோ அதனால தான் இப்படி மூஞ்சை போட்டு பாடுபடுத்துகிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோடய மூஞ்சை பார்த்து. ஸோ ஓரளவுக்கு நல்லா சோப்பை போட்டாச்சு, மூஞ்சிக்கு கண்ணுக்கெலாம் போடுறேன். ஸோ வாஷ் பண்ணிடலாம். மோஸ்ட்டாக நான் உடுமலையில் இருக்கும்போது என்னோடய ஸ்கின் நல்லா நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ சுடு தண்ணி பைப்பில் வருதுன்றது சொல்கிறேன் நான். பட் நான் இப்போ மறுபடியும் பேக் டு ஹோம் மறையூர் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் ரொம்பவே டல் ஆயிடுச்சு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒயிட்டாக கிளியராக இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி எங்கள் வீடு பக்கத்து கிட்டத்தட்ட நாங்கள் பேக் பண்ணிட்டோம், காலி பண்ணிட்டோம். அந்த டைமில் அடுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ இந்த வெயிலுக்குள்ளே மத்தியானம் ஒரு மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் சரி கடைக்கு போய் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா ட்ராவல் வேறு இருக்குது. அதனால் நானும் அம்மாவும் சரி ஓகே வீட்டிலேருந்து இறங்கி எங்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிலுக்குள்ளே 2 பேர் மட்டும், லிட்ரலி அவ்வளோவா வண்டியே போகல, 2 பேர் மட்டும் அழகாக பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே நடந்து போனோம். ஆனால் அந்த வெயில் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. பாருங்கள், என்னோடய ஃபேஸ் கூட கிளியராக இல்லைன்னா பாருங்களேன். ஸோ ரொம்ப தூரம் நடக்கணும். இதுதான் ஃபஸ்ட் கட்டே. ஆக்சுவலி கொளுத்துது வெயில். இனி நாங்கள் இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாக நடக்கணும். ஸோ அப்படியே பேசிட்டு நடப்போம். போகிற வழியில் கண்கொள்ளா காட்சிகள்லாம் நிறையா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. பேசிக்காக எனக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த டிரைவிங் ஸ்கூல் முன்னாடி லிட்ரலி எல்லா வித காருமே இருக்கும். வோல்க்ஸ்வேகன்லேருந்து பஞ்சிலேருந்து எல்லா காருமே வச்சுருப்பாங்க. எல்லா டைமும் அங்கே போகும்போது என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த கார் மேலே தான் இருக்கும். பிகாஸ் உடுமலை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இருக்கிற இடத்துல லிட்ரலி எல்லா வீட்லேயுமே வண்டி நிற்கும். பெரிய பெரிய கார், எக்ஸ்யூவி, வோல்க்ஸ்வேகன், ஹோண்டா, அந்த மாதிரி நல்ல நல்ல காராக நிற்கும். பட் உடுமலையிலே கார் இல்லாத ஒரு ஆள், வண்டியே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா நாங்களாக தான் இருப்போம். ஸோ அதனால் எனக்கு கார் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபைனலி நம்ம டெஸ்டினிக்கு வந்தாச்சு. ஸோ ரெஸ்டா கஃபே இது பழனி ரோட்டில் இருக்குது. யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே தான் வந்தோம், நம்ம லைட்டாக தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. மெனு கார்டு பார்த்தா எல்லாமே வாங்கணுன்னு தான் தோணுச்சு. ஆனால் பட்ஜெட்லாம் அவ்வளோ இல்லை, 500 ரூபாய்க்குள்ள தான் வாங்க முடியும் அப்படின்னு அம்மா சொன்னனால நம்மளும் சரி என்ன தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயும் வாங்குறதே தான் ஆர்டர் பண்ணோம். என்ன ஆனாலும் எல்லா கடையிலையுமே இப்போலாம் லேட்டாக தான் தராங்க. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. பட் எங்களுக்கு யாருமே இல்லை. ஸோ எங்களுக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாங்க, வாங்கியாச்சு. திருப்பி அதே தூரம் வெயிலுக்குள்ளே ஒரு வழியாக நடந்து வந்துட்டோம். ஸோ வீடை திறக்கலாம், சாவி போடுறேன். ஆனால் திறக்க முடியல, அதனால தான் இப்போ இதிலே கட் பண்ணிட்டேன். எனக்கு இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு டோர் இது. ஸோ கொஞ்சம் கஷ்டம், அம்மா தான் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா, ஃப்ரைட் மோமோஸ். நாங்கள் ஸ்டீம் தான் கேட்டோம், அடுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்கர். நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடை மறுபடியும் எங்கெங்கே என்னென்ன விட்டோம் என்னெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணோம். லிட்டரலி இப்படி தான் எல்லாமே மூட்டையாக கட்டிட்டோம். டம்பலு, சோஃபா எங்களுக்கு கிடையாது. இந்த குட்டி குட்டி விஷயம், தலைவாணி, பெட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எல்லா கபோர்டும் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே காலி. இந்த ரூமில் ஆக்சுவலி சும்மாவே காலியாக தான் வச்சுருப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் காலி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் காலி பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் நம்ம. ஸோ இனி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம்னு நினைக்கிறேன் பஸ் வர வரைக்கும். ஸோ இதான் பஸ் ஸ்டாண்ட், உடுமலை பஸ் ஸ்டாண்ட். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க.
ஸோ உடுமலை பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியாச்சு. நல்ல பசி, பட் இது சாப்பிடல. வண்டிலையும் ஏறியாச்சு, சீட்டும் கிடச்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்தோடனே எல்லா பார்சலையும் பிரித்து அதில் இருக்கிற கண்ணாடி பொருள்லாம் கழுவி தொடச்சி திருப்பி ரீஃபில் பண்ணி என்னோடய அண்ணா இதெல்லாமே பண்ணான். நான் பண்ணல, நான் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணேன். ஸோ அம்மாவும் அண்ணாவும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணாங்க, நான் வீடியோ மட்டும் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான். ஒரு வீடு காலி பண்ணுறதுல எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் நான் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வந்து வாடகை வீட்டில் இருந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்.